வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண்பாலாஜி. இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2025 திங்கட்கிழமை பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி, செல்வாக்குகளை அதிகப்படுத்த ராசி. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்புழக்கம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப நம்பலாம். சரி, இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கான பலன்களை இப்போ சொல்ல போகிறோம். அதில் நல்ல பலன்கள் இருக்கா? இருக்குது. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். முதல்ல இந்த கடகராசி நீர் ராசின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நீர் ராசின்றது வெளிநாடு போகிறத குறிக்கும். நிலங்கள் வச்சுருக்கவங்க பயிர் பண்ணுவாங்க, அவங்கள குறிக்கும். கடல் கடந்து எப்போவுமே பயணம் போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹார்பரில் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் கடகராசியில் அதிகமாக இருப்பாங்க. அதேமாதிரி அழகிய தோற்றம், சந்திரனாவே அழகு தானே, அழகிய தோற்றம். அதேமாரி இந்த வளைஞ்சு கொடுத்து, இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசினா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி பேசினா நல்லாயிருக்கும்னா இவங்கள மிஞ்ச முடியாது. கரெக்டாக யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி வேலையை முடிக்கக்கூடியவர்கள். தனக்குண்டான லாபங்களை பெறுவார்கள். இப்போ 10 கடை இருந்தால் கூட இவங்க லாபத்தை எடுத்துகிட்டு தான் போவாங்க. அதுமாதிரி அதிகபட்சம் இவங்க சொந்தத்தில் தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. இந்த கடகராசி கடக லக்னம்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சொந்தத்தில் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி இவங்க நான் சொன்ன மாதிரி இந்த கப்பல் துறையில், அதேமாதிரி இப்போ ஒரு உதாரணம், ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி வச்சுக்கிறாங்கன்னா ஷின்டெக்ஸ் தயாரிக்கிறது, டேங்க்கு தயாரிக்கிறது, இப்போது அந்த மாதிரி எல்லாமே இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக இருப்பாங்க. காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க, நிறைய காய்கறி வியாபாரம் இருக்கும். பூ வியாபாரம் பண்ணுறவங்க இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அரிசி வியாபாரம், முக்கியமாக மளிகை சாமான்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க இதில் இருப்பாங்க. ஏன்னா பயிர் தொழில் சார்ந்த விஷயம் இல்லையா. இந்த பயிர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி அரிசி வியாபாரம், ஆடை வியாபாரம், ஆடை அணிகலங்கள், இதை இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி டைலர், நிறைய இந்த ஃபேஷன்லாம் தைப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த துறையில் அதிகமாக இருப்பாங்க. ப்ளம்பர், இந்த ப்ளம்பருங்க அதிகமாக இருப்பாங்க. செடி கொடி இந்த வியாபாரம், இந்த இந்த வேளாண்மை இதெல்லாம் நிறைய இருக்கும். ஏசி மெக்கானிக் இதில் அதிகமாக இருப்பாங்க. விமான நிலையத்தில் வேலை செய்வாங்க நிறைய பேர். அழகு கலை நிபுணராக இருப்பாங்க. சரி, இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கடகராசி அல்லது கடக லக்னம். இப்போ இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கான பலன் பார்த்திங்கன்னா, ராசிக்கு முதல்ல குரு 11 இருக்கார். இப்போ அது ஒரு லாபம் தானே, எல்லா வகையிலையும் இருக்க. அதாவது குரு 11 இருந்தால் விசேஷம். எந்த வகையிலாவது தனலாபம் வந்துடும், மகிழ்ச்சிக்கான தகவல் வரும். இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா ஆண்டு அனுபவிச்சிருப்பீங்க. இப்போது இந்த மே மாதம் குரு பயிற்சி ஆகிடும். அவங்க பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வருது, ராசிக்கு 12. சுப விரயம் சொல்லுவோம். கல்யாணத்துக்கு யாராவது காத்திருந்தால், குழந்தை பாக்கியத்திற்காக யாராவது காத்திருந்தால், கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய விஷயம், வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இதெல்லாம் சுப விசேஷம் தானே. அதாவது ஒரு மன மகிழ்ச்சிக்கான விரயம் தானே. கடன் ஏதாவது ரொம்ப நாளாக கட்ட முடியாமல் அவஸ்தைப்பட்டுருப்பீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த வட்டியோ அல்லது அசலோ திருப்புவீங்க, அது ஒரு நல்ல விஷயம் தானே, சுப விசேஷம் தான். சார் கடன் அடைப்பது போய் சுப விஷயம்? ஆமாங்க, கடன் அடைச்சாவே பாதி சந்தோஷம் உங்களுக்கு வந்தாச்சு. அது என்னை பொறுத்த வரைக்கும் சுப விசேஷம்னு சொல்லுவாங்க, சுப செலவுன்னு சொல்லுவாங்க. கடனை அடைச்சிங்கனாவே, எங்க கடன் இருந்தால்தாங்க தூக்கம் வராது, கவலை, பயம் எல்லாம் இருக்கும். கடனே அடைச்சாச்சு, இதுக்கு மேலே யாருக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க?
அது ஒரு சுப விசேஷம் தானே, சுப விரயம்னே சொல்லுவேன் அதை. அப்போ இந்த குருவால் சுப விரயம், நல்ல விஷயங்கள் நடக்கும், பயம் இல்லை. அடுத்தது அதே மாதிரி சனி பகவான் அவர் 9ல் இருக்கார். தந்தைக்கு கொஞ்சம் உடல் உபாதை வரும், தந்தை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதேமாதிரி திடீர்னு சாமி கும்பிட்டுனே இருப்போம், திடீர்னு ஒரு கோபம் வரும் பாருங்கள், சாமி எனக்கு என்ன கொடுத்துது, எவ்வளோ கும்பிட்டேன், எவ்வளோ பண்ணேன், சலிப்பு. இந்த சலிப்பை வந்து சனி தான் கொடுக்கும். சாமி கும்பிட்றதுக்கு கூட சொல்லுவாங்க சில பேர், சார் முன்னெல்லாம் வந்து டக்குன்னு குளிப்பேன், போவேன், சாமி கும்பிடுவேன், பக்தியாக இருப்பேன், இப்போ அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்குது சார். சனி பகவான் இல்லையா 9ல் வந்தால் அதுதான் சலிப்பு, கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். அதேமாதிரி எங்கன்னா போகலாம் வரலான்னு பிளான் வச்சுருப்பீங்க, இந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த ஆன்மீகம் போயிட்டு இந்த ராமேஸ்வரம் போகலாமா, இல்லை காசிக்கு போகலாமா, இங்கெல்லாம் போகலாமான்னு பிளான் பண்ணுவீங்க. அது தள்ளி போகும். அது இல்லை சார் வாட்ட வரல, எனக்கு பதிவு நாங்கள் ரயில்வேயில் பதிவு பண்ணியிருந்தோம், ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம், அதை கேன்சல் பண்ணிட்டோம் சார், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். தள்ளி போடுதல் அல்லது மந்த நிலை அல்லது அது தடுக்கப்படுதல், இதுதான் சனியினுடைய உடன்பாடு. அதே மாதிரி பூர்வீக சொத்து அது வரும். பூர்வீக சொத்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும் சார், 2 ரவுண்டு நடத்தணும், 3ஆவது ரவுண்டில் தான் ஒத்துக்கிட்டாங்க சார், ஆனால் வந்துடுச்சு சார். ஏன்னா பூர்வீகம் அது வந்து சனி பகவான் கொடுப்பார். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக 8ல் ராகு இருக்கு இல்லையா, கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. வாகனங்களை இயக்கும்போது பொறுமையாக போங்க, அவசரம் மட்டும் படாதீங்க. ஏதாவது கையெழுத்து போடணும், யாருக்காவது பணம் கொடுக்கணும், பணம் வாங்கணும், ஜாமீன் கையெழுத்து போடணும், அதே மாதிரி ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் பொறுமையாக வாங்குங்க. சார் வீடு கட்டலான்னு இருக்கேன், வீடு வாங்கலான் இருக்கேன்னா அதை கூட நின்று நிதானித்து அவசரப்படாமல் யோசித்து செய்யணும். ஏன்னா 8ல் ராகு. இப்போது யார் கூடயாவது உட்காந்துன்னு போயிடுங்க வண்டியில், முடிஞ்ச வரைக்கும் ஓட்டுறதை தவிர்க்கலாம். சார் பின்னாடி உட்காந்து போகிறேன் அப்போ மட்டும் எனக்கு ஆபத்தில் ஏங்க, நான் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவேன், வெட்டுக்கத்தியில் வெட்டிக்கிறதுக்கும் பிளேடில் வெட்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெட்டுக்கத்தின்றது ரொம்ப உயிருக்கான ஆபத்து, பிளேடில் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது, சின்ன காயமாக இருக்கும், அது ஒரு 2 நாளில் ஆறிடும், அதுக்கான வலி வேதனையும் குறைவு. இது வலி வேதனை அதிகம். அந்த மாதிரி பின்னாடி போகிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி யாராவது ஒருத்தர் நண்பர் சொல்லுவார், சார் எனக்கு ரொம்ப பிரச்சனையாகுது, கொஞ்சம் கடனுக்கு கையெழுத்து போடுங்க, உங்களை ஒன்றும் நான் ரூபா கேட்கல, கையெழுத்து மட்டும் போடுங்க சார். இல்லை சொல்லுங்கள், நீங்கள் வாயிலே சொல்லுங்கள், நான் தரேன்னு சொல்லுங்கன்னா அப்படி செய்யாதீங்க. கரெக்டாக கோத்து விட்ரும், ஏதாவது ஒன்றுத்தில் நம்மளை நுழைச்சி விட்டுடும். அப்போ முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா 8ல் ராகு இருந்தால் நின்று நிதானித்து செய்யணும். எந்த நேரத்தில் எப்படி வரும்னு தெரியாது. நான் நல்லது தான் செஞ்சேன் சார், கட்சியில் அவன் என்னை இப்படி கோத்து விட்டு போயிட்டான் சார். இதெல்லாம் நம்ம நிறைய கேட்குறோம், எங்களுடைய ஆஃபீஸில் இதெல்லாம் டெய்லி பார்க்குறோம். ஒரு நாள் 30-35 பேரை பார்க்குறேன்னா இதெல்லாம் நடக்கும். அதேமாதிரி சார் ஒருத்தர் வந்து கேட்டார், சார் கல்யாணத்துக்கு போகிற நகை கொடுங்கன்னு கேட்டார், கொடுத்தேன், திரும்பி வரவே இல்லை, கேட்டால் விரோதம் ஆயிடுச்சு, எப்போ கொடுத்தேன் எங்கே கொடுத்தேன்னு கேட்குறாரு சார். அதுமாரி எங்கன்னா ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டு போகிறீங்கன்னு வச்சுங்க, வண்டியை கூட கொஞ்சம் பார்த்து போங்க, களவு போகும்னு சொல்லுவோம். வண்டி ஏதாவது யாராவது ஒருத்தர் எடுத்துன்னு போயிடுறது, இல்லை வண்டியில் வந்து கிராச்சஸ் பண்ணுறது, இல்லை விபத்துக்கள் பார்த்தனால ஒரு கிராச்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய நடக்கும். அப்போது குருவால் ஒரு சுப விரயம் உண்டுன்னா ராகுவால் கொஞ்சம் இந்த மாதிரி செலவுகளும் உண்டு. சார் புதுசாக தொழில் துவங்கட்டோமா, கொஞ்சம் தள்ளி போட்டு ஆரம்பிங்களேன், தப்பில்லை. ஏன்னா தொழில்ன்றது காலகாலத்துக்கு நின்று செய்யக்கூடியது. அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி இல்லை, வாங்கிட்டு நாளைக்கு போட்டிருப்பேன், இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டுப்பேன், அப்புறம் 3ஆவது வருஷம் தூக்கி போட்டுருவேன்றது. தொழில்ன்றது தலைமுறையாக வர்றது. 8ல் ராகு இருக்கு இல்லையா, அந்த தொழில் செய்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. புதிய தொழில் தாங்க, அப்போ டெய்லி செய்யுங்கிறமே சார், அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணிங்க. சார் நான் கரெக்டாக செய்கிறேன், நான் போகிறேன், அப்போ பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை, பெருசாக ஒன்றும் தாக்கிடாது. ஆக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சம பங்கு தான் அப்படின்றது சொல்லுவேன். 8ல் ராகு இருக்கு பார்த்தனால பயப்பட வேண்டியதாகுது. அதுமாரி 2ல் கேது இருக்குது பார்த்தீங்களா, முடிஞ்ச வரைக்கும் வாயை கொடுக்காதீங்க, சொல்லாதீங்க, உங்கள் கருத்தை எதையும் சொல்லாதீங்க, யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, உங்கள் அட்வைஸை கேட்க மாட்டாங்க. அதேமாதிரி கண், காது, தொண்டை, மூக்கெல்லாம் பிரச்சனை வரும் 2ல் கேது இருந்தால். அதேமாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு. நான் ஒன்றுமே சொல்ல சார், திடீர்னு சண்டை வந்துச்சு பாருங்கள், அப்படி சண்டை போட்டோம் சார், ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை வந்து, ஏன்னா இதெல்லாம் வாயால் கெடுறது. இதெல்லாம் இந்த கேது இருப்பதனால கொஞ்சம் நின்று நிதானித்து செய்வது
நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதீங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதையுமே சார் எந்த ஒரு பலனுமே நான் அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவேன். ஒரு ஜோதிடம் கேட்குறோம்னா பொறுமையாக அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது நம்ம சொந்த ஜாதகத்தோடு எங்கெல்லாம் மிக்ஸ் ஆகுதோ சரி அதை ஒரு வரையறுக்கு பண்ணிங்க. இந்த ஆண்டு நம்ம இதிலெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும், இதெல்லாம் பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ஒரு எடுத்து செய்யலாம்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் வேணான்னு உங்கள் சொந்த ஜாதத்தை வச்சுன்னு கொஞ்சம் இப்போ சொன்னதையும் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு பெரும் நஷ்டம் கிஷ்டம் வராமல் இருக்கும்.